ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஆண்டவரை குறித்து இந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லு. பூமியின் கடையாந்தரங்களை அவர் சிருஷ்டித்தவர். அதோடு மட்டுமல்ல, அவர் அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லையா. சோர்வு என்கிறது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அதிகமா பாக்குறோம். சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வயதானவங்க வர பார்க்கலாம். ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை கூட தாங்கக்கூடிய சக்தி இன்னைக்கு இல்ல. உடனே ஒரு சோர்வு. நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு போன் கால் வரும், அட்டன் பண்ண உடனே அப்படியே சோர்ந்து போயிருந்தாங்க. இது இன்றைக்கு அல்ல, அன்றையிலிருந்தே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதுல தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எலியாவுடைய நாட்கள் கூட அப்படி நடக்கிறது. வல்லமையாய் அக்னியை இறக்கி கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற அவருடைய மனைவி எசபேல் ஒரு வார்த்தை இன்னொருவர் மூலமாக எலியாவின் காதுகளுக்கு வருகிறது. அதை கேட்டவுடனே அவர் வனாந்தரமாய் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்து சாக வேண்டும் என்கிற அளவுக்கு சோர்ந்து போய் படுத்து விட்டார். இது ஆண்டவர் கிருபை வச்சதுனால தன்னுடைய தூதர்கள் மூலமாய் ஆகாரத்தை கொடுத்து தட்டி எழுப்பி மீதி எஞ்சிய நாட்களிலும் ஊழியத்தின் காரியங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். யோசித்து பாருங்கள். சோர்வு. அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினவர். ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், சோர்ந்து போய்விட்டார்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யாராவது சொல்றதை கேட்ட உடனே சோர்ந்து போகிறீங்களா? இல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லிட்டு தைரியமா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் போகிறீர்களா? எல்லாரும் ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு காரியம் போதும் எல்லா சோர்வுக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவர் அதை தூக்கி விட்டுருவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகாத தேவன். எல்லா மனிதனும் சோர்ந்து போகிறவர்கள் தான். சோர்ந்து போகிற மனிதன் இன்னொரு சோர்ந்து போனவர்களை அந்த அளவு சோர்வை நீக்கி சந்தோஷப்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறித்தான். ஆனால் சோர்ந்து போகாத தேவன் நமக்கு இருக்கிறபடியினால், இளைப்படையாத தேவன் நமக்கு இருக்கிறபடியினால் நம்மை சோர்விலிருந்து அவர் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதன் மன சோர்வினாலே மருத்துவரை போய் சந்திக்கிறார். என்னால் எல்லா ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சரி நான் வீக்கா ஃபீல் பண்றேன், பழைய மாதிரி வேகமா வேலைலாம் செய்ய முடியல, அப்படியே உட்கார்ந்த இடத்துல தூங்குறேன், எனக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லி சும்மா டாக்டர் எல்லாவற்றையும் செக் பண்ணிருக்கிறாரு. எல்லா ஆர்கனும் நல்லா இருக்குது, சரீரத்துல எந்த குறைவும் இல்லை. அவர் சொன்னாரு, அப்ப மனசுல தாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்வு, ஒரு மன கஷ்டம். என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு கதை புத்தகங்கள், நகைச்சுவை கதை புத்தகங்கள்லாம் படிங்க, கொஞ்சம் மைண்ட் சரியாகும் போது அதுக்கு அவர் முடியாதுன்ட்டாரு. சரி, நல்ல ஒரு சிரிப்பு நாடகம் ஏதாவது போய் பாருங்க, ஏதாவது திரையரங்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நீங்க கொஞ்சம் சிரிப்பீங்க, சரியாயிரும். அதுவும் முடியாதுன்ட்டாரு. என்னடா அந்த மனுஷனுக்கு சொல்ல டாக்டர் யோசித்து, சரி எனக்கு இன்னொரு ஐடியா வருது. நம்ம பட்டணத்துல ரீசெண்டாவே ஒரு சர்க்கஸ் வந்திருக்குது, போடுறாங்க, நிறைய கூட்டம் போறாங்க. அதுல ஒரு கோமாளி ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றது சூப்பர்வா இருக்குது. நீங்க அதை பாத்தீங்கன்னா சிரிக்காத யாரும் இருக்க முடியாது. எல்லாருடைய கவலைகள், கண்ணீர் எல்லாமே போய் சந்தோஷமா குலுங்கி குலுங்கி சிரிக்கலாம். அங்க போய் பாருங்கன்னா நீங்க அதை அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்கிறாரு. அப்ப அந்த மனுஷன் தலையாட்டி நோ அதெல்லாம் முடியாது சொல்லல. அப்படியே டாக்டரை பாக்குறாரு. என்ன பாக்குறீங்க? அவ்வளவு அழகா அந்த கோமாளி அவ்வளவு பேரை சிரிக்க வைக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமாப்பா, நீ வேணா போய் பாரு, அந்த கோமாளி வேற யாரும் இல்ல, நான் தான். என்னால அநேகரை வந்திருக்க அத்தனை பேரும் சிரிக்க வைக்க முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது. ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே, துக்கத்தோட சொன்னாராம். டாக்டருக்கு வழி தெரியல மருந்து சொல்றதுக்கு. அவர் துக்கத்தோட போய்விட்டாராம். யோசித்து பாருங்க. ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. நம்முடைய ஆண்டவர் சமாதானம் இல்லையா? மற்றவங்கிட்ட போயிட்டு மனசு சரியில்லை கொஞ்சம் பேசணும்னு வந்தீங்க, தோற்று போவீங்க, ஏமாந்து போவீங்க, டிசப்பாயிண்டட் ஆயிருவீங்க. மாறாக ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர் சோர்வை மாற்றி போடுவார். சோர்ந்து போகாத தேவன். அல்லது ஆண்டவர் நம்மை தேற்றி தூக்கி நிறுத்திடுவாரு. ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா போதும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை என்ன நடத்துங்கன்ட்டு உங்க சோர்வுக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த காரியம் என்ன துக்கப்படுத்துது, இந்த காரியம் மனவேதனைப்படுத்துகிறது, இந்த காரியம் மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது, இந்த காரியம் மனமடிவை கொண்டு வருது, எனக்கு உதவி செய்யுங்கன்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்து பாருங்க. தட்டி எழுப்பி தைரியம் கொடுத்து, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா, தொடர்ந்து நட மகனே நட மகளேன்னு சொல்லி தைரியமா நியமித்த பாதையில ஓட வச்சிருவாரு. ஆண்டவர் கரத்துல கொடுத்துருவோம். அவரோட சோர்ந்து போய் இதை கேட்கலாம். வாழ்க்கையில என்ன இருக்குது? எல்லாமே இப்படித்தானே இருக்கு, ஏமாற்றமும் எல்லாமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகமா போயிட்டு அவர் பக்கம் இருக்கட்டும். ஆண்டவரை நம்பலாம். அவர் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். அவர் கர்த்தராகிய அநாதி தேவன். சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதில்லை. இதை நாம் அறிந்து கொண்டால் போதும்.
கேட்டால் போதும் காரியம் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கு பார்த்தாலும் ஒரு சோர்வுக்குள்ள இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்கிட்ட ஒரு துக்கம், ஏதோ ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு வெற்றிடம், மனசே சரியில்லை புலம்புகிற பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு எனக்கு மனதில் ஒரு நிம்மதி வேணும், ஒரு ஆறுதல் வேணும், ஒரு தெளிவு வேணும், ஒரு தைரியம் வேணும், திடனற்று போயிட்டேன், நான் பலனற்று போயிட்டேன், என் எதிர்காலத்தை குறிச்ச பயம், தனிமை குறிச்ச ஒரு பயம், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன உடைக்குது, உலகம் என்ன புரிந்து கொள்ளல, உறவுகள் என்ன ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளில தைரியப்படுத்தி வலதுகையை பிடிச்சி பயப்படாத துணை நிற்கிறேன்னு சொல்லி சோர்வுகள் எடுத்து போகப்பா. சோர்ந்து போய் முடங்கி இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் எழுப்பட்டும். நீர் சோர்ந்து போகாத தேவன் அல்லவா? இந்த பிள்ளைகளும் எப்படி சோர்ந்து போவது? திடன் கொடுத்து தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் வழி நடத்துவதற்காக நன்றி. துதிகரமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோர்ந்து போகாத தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவரிடம் உங்களுடைய வேதனைகளை, பிரச்சனைகளை, பாடுகளை சொல்லுங்க. சோர்வுகளை நீக்கி தொடர்ந்து ஓட வைப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.